என்னாச்சு யாரு கமெண்ட் எனக்கு வரல. ஐஷுமா கைவலிக்கு ஐஷுமா ஆல் மெசேஜ் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நீ வாரேன்னு சொன்னாலே அன்பின் பண்ணுங்க. என்னாச்சு லாஸ்ட் 2 இயர்ஸ் ஒரு சேனல் டெவலப் பண்ண அது 1 lakh சப்ஸ்கிரைப் இருக்காங்க. அந்த சேனலில் இருந்து கூட உங்கள் லைவ் வந்திருக்கேன். அப்படியா? சேனல் நேம் சொல்லுங்கள். ஐஷோ டெலிசியஸ். என்ன அக்கா சொல்லுங்கள். என்ன தம்பி? எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. என்ன பிடிக்கல? என்ன பிடிக்கல? பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் நம்ம பிடிச்ச மாதிரி தான் இருக்கணும். ஓ, அவங்க அங்கே லைவ் போட்டுட்டு இருக்காங்களா? சரி, பாவம் இல்லை, நம்ம மைனி தானே. விடுங்க விடுங்க. ஹால் பாயிண்ட் அப்டேட்ஸ் கேள்விப்பட்ட பேர் மாதிரி தான் இருக்குது. ஓகே, பார்க்குறேன். கரெக்டு தான். நான் அவங்களும் பாவம்ல ஹீரோ, சின்னதாக தானே இருக்கிறாங்க, வளரட்டுமே. எப்படி வெட்டுறதுன்னு சொல்லி கொடுங்க. அதே மாதிரி வெட்டுறேன் உங்கள் தலையை. உச்சே போடு, நல்லா ஷார்ப்பாக இருக்கணும். ஒரே வீசில் அப்படி தனியாக போயிடணும். ஓகேயா? மாதவன் ஹாய்ங்க, வெல்கம். எங்கேருந்து கமெண்ட் பண்ணீங்க மாதவன் அண்ணா? டுடே என்ன சாப்பிட்டீங்க? டுடே தோசை. ஒரு தோசை சாப்பிட்டேன். ஒரு தோசை, கொஞ்சமாக தக்காளி சட்னி சாப்பிட்டேன். ஐஷு ஹீரோ பாவம்ல, வினோமைனி பாவம். ஆனால் இதை பின் பண்ணி வச்சா அவங்களுக்கு யூஸ் இல்லை. ஏன்னா அவங்களோட சேனல் நேம் வேறு, சைல்டு பிளேங்கிறது தான் அவங்களோட சேனல் நேம். இதில் வந்து வினோமைனி நேம் எழுது. ஸோ சர்ச் பண்ணாலும் அவங்க இது வராது. விழுப்புரம் அது சொன்னால் அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. மாதவன் அண்ணா ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். சாப்பிட்டீங்களா அக்கா? அனுப்பிரியா அக்காவோட ஐடியா என்னக்கா? அது அனுப்பிரியா என்னமோ நம்பர் வருமா? அவங்க என் சேனலில் நிறைய ஷார்ட்ஸில் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ கூட ரீசெண்டாக போட்டுருக்க வீடியோஸில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. போய் பாருங்கள் என்ன தம்பி. ஓகேவா? மாதவன் ஏஎம் ஹாய்ங்க, வெல்கம். உங்கள் தலை வெட்டும் போது இப்படி தான் உட்காந்துப்பீங்களா? இப்படி உட்காந்துக்கிறேன், இல்லைனா கண்ணை மூடிட்டு உட்காந்துக்கிறேன். வெட்டிட்டு ஓடிடுங்க சரியா? நான் வினோமணின்னு தான் சர்ச் பண்ணுறேன். வருதா? அப்படியா? ஏய், நான் தானே லிங்க் அனுப்பேன் உங்களுக்கு. சர்ச் பண்ண வந்துச்சு அப்பனா? சரி சரி, ஓகே ஓகே, அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை இருக்குது. ஓகேக்கா, ஓகே தம்பி. அனுப்பிரியா வீரான் வரும். நீங்கள் பாருங்கள், ரீசெண்டாக போட்டுருக்கு ஷார்ட்ஸ் கீழே இருக்கும். ஓகேவா? ஹீரோ சாப்பிட்டீங்களா? ஓகே பாய், நெக்ஸ்ட் லைவ் வரேன். நோ ஃபீல். ஹாப்பியாக போயிட்டு ஹாப்பியாக வாங்க. ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. ஓகேவா ஹீரோ? ஹீரோ சாப்பிட்டீங்களான்னு கேட்டிருக்காங்க, ஆன்சர் பண்ணிட்டுக்கோங்க. இல்லைன்னா ஐஷு கோவப்பட்டுருவாங்க. ஹீரோ போனால் சிலுக்கு. உங்கள் நேம் என்ன? என்னோட நேம் விஜித்தா. அக்கா இன்னும் அனுவக்கா லைவ் போடல. இனிமே தான் போடுவாங்க அவங்க. நம்ம லைவை பார்த்துட்டே கன்ஃபியூஷன் ஆகிருப்பாங்க. நம்ம லைவ் போடணுமா வேண்டாமா, ஒரே வெட்டு குத்தா போயிட்டுருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. என்னன்னு தம்பி? சாப்பிட போகிறேன் ஐஷு. கண்ணு ஓப்பன் பண்ணவே முடியல, போய் சாப்பிட போகிறேன். சாப்பிட்டு வாங்க போங்க. ஐஷு பாவம், அந்த பிள்ளையை விட்டுரு. அந்த பிள்ளை சாப்பிட்டுட்டு வரட்டும். அதுவே எப்போவாது தான் சாப்பிடும். நீயும் போனா அது நியாயமா சாப்பிட்றதுக்கு? உன்னுடனே நானும் வரேன் ஒரு ஓரமா. ஓகே ஹீரோ, ரெஸ்ட் எடுங்க. ரெஸ்ட் எடுக்கலாமா? சாப்பிட போறாருமா. ஐஷு இரு, போயிடாத வரேன். சாப்பிட்றதுக்கு ஒத்தையில போறீங்களே, இது நியாயமா? ஒரு ஓரமா என்னையும் சாப்பிட்றதுக்கு கூப்பிட்டு போங்க. ஹீரோ டடக் டடக் டடக். நீ வாரேன்னு சொன்ன அக்கா. என்னம் தம்பி சொல்லுமா? உங்களுக்கு இல்லை, எனக்கு மட்டும்தான் இருக்கு. ஓ, சோறு இல்லையா? போடி அப்படின்னு சொல்றீங்க, அப்படிதானே? உனக்குலாம் சோறு இல்லடி, தர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறீங்க டீசெண்டா. பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல. ஏன் சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க? திறக்கிறேம்மா. எப்பவுமே சந்தோஷமா இருக்கணுங்க, சிரிச்சுட்டே இருக்கணும். அக்கா நான் ஒரு சிங்கம்க்கா, நான் ஒரு சிங்கப்பெண். ஒரே ஒரு நிமிஷம் வந்துடுறேன். எந்திரிமா. ஐஷுமா சிரிக்கிறீங்க.